நேயர்களே, உலகம் முழுவதும் இன்று புவி நாள் அனுசரிக்கப்படுகிறது. பூமியின் சுற்றுப்புற சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நாடுகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காண இருக்கிறோம். பூமி மாசடைவதை தடுக்க பூமியின் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வையும் சுற்றுச்சூழல் சார்ந்த சரியான புரிதலையும் உருவாக்கும் வகையில் ஏப்ரல் 22ஆம் நாளான இன்று உலக புவி நாள் உலகெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. 1969ஆம் ஆண்டில் அமெரிக்க கடல் பகுதியில் ஏற்பட்ட மிக மோசமான எண்ணெய் சிதறலுக்கு பிறகு அமெரிக்க செனட்டர் கைலாட் நெல்சன் சாண்டா பார்பராவுக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கே எண்ணெய் சிதறலை நேரில் கண்ட பிறகு மனம் கொதிப்படைந்து தலைநகர் வாஷிங்டனுக்கு அவர் திரும்பினார். அதற்கு பிறகு ஏப்ரல் 22ஆம் தேதியை தேசிய சுற்றுச்சூழல் நாளாக அறிவிக்கும் மசோதாவை அவர் சமர்ப்பித்தார். 1970 முதல் அமெரிக்காவில் அது அனுசரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு நடைபெற்ற சுற்றுச்சூழல் பற்றிய யுனெஸ்கோ மாநாட்டில் எர்த் டே எனப்படும் புவி நாளை கொண்டாடப்படுவது பற்றி அமைதிக்காக போராடிய ஜான் மெக்கோனல் அறிவித்தார். 1972ஆம் ஆண்டில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபையின் புவி நாள் கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும் தொடர்கின்றன. 1990ஆம் ஆண்டு புவி நாளன்று 141 நாடுகளில் 20 கோடி மக்களை திரட்டி சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை உலகறிய செய்ததன் மூலம் மறுசுழற்சி முயற்சிகளுக்கு மிகப்பெரிய உத்வேகம் கிடைத்தது. அத்துடன் 1992ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் ஐக்கிய நாடுகள் சபை பூமி குறித்து விவாதிப்பதற்காக நடத்திய உலகளாவிய மாநாட்டுக்கும் இந்த முயற்சி அடிப்படையாக அமைந்தது. உலகின் பல்வேறு நகரங்களை பெரும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதிப்பால் அதிக மக்கள் அவதியுறுவதும் நகரங்களில்தான். எனவே நகரங்களை கூடுமானவரை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்ற வேண்டும். அதற்கு சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என இந்த புவி நாள் வலியுறுத்துகிறது. பெரும்பாலும் பிளாஸ்டிக் கழிவுகள், மக்கும் மற்றும் மக்கா பொருட்களை அப்படியே வீதியில் வீசி எறிந்து விடுதல், காலாவதியான மருந்து பொருட்கள், பயன்படுத்திய பழைய பொருட்கள் என பூமியே குப்பைகளின் கூடாரமாக மாறிவிட்டது. இதில் ஆரம்பத்தில் தமிழர்களின் சுற்றுச்சூழல் பாதுகாத்தல் என்பது உலகிற்கெல்லாம் சிறந்தது. தமிழர்கள் நிலங்களின் பண்புகளுக்கு ஏற்ப அவற்றை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 பகுதிகளாக பிரித்தார்கள். இதே போன்ற தொலைநோக்கு பார்வை வேறு எந்த இனத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டின் நிலம் அனைத்தும் பாலையாக மாறிக்கொண்டு வருவதுதான் இப்போதைக்கு நாம் சந்திக்கும் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை. இதை தடுத்து நிறுத்த அரசாங்கம் படிப்படியாக பல்வேறு திட்டங்களை உருவாக்க வேண்டும். குறிஞ்சி நிலமான மலைப்பகுதிகளில் நம் முன்னோர் எந்தவிதமான வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்த மாட்டார்கள். காரணம், பூமியின் இரத்த நாளங்களாக இருக்கும் நதிகளின் ஊற்று கண்கள் எல்லாம் மலைகளில்தான் இருக்கின்றன. அங்கிருந்துதான் ஆயிரக்கணக்கான ஓடைகள் உற்பத்தியாகின்றன. எனவே மலைகளின் இயல்பை கெடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் கோடை காலத்தில் தங்குவதற்கு சிறந்த இடமாக மலைப்பகுதியில் சொகுசு பங்களாக்கள் கட்டி இயற்கையை சீர்குலைத்து வருகிறோம். மேலும் வணிக தலங்களாகவும் தேயிலை தோட்டங்களாகவும் அத்துமீறி ஆக்கிரமித்து வைத்திருக்கிறோம். இதனால் மழை வளம் குறைந்து விட்டது, நீர்நிலைகள் வற்றிவிட்டது. இதனை தடுக்க குறுகிக் கொண்டே வரும் காடுகளின் பரப்பளவை பெருக்க வேண்டும். குறிப்பாக சோலை காடுகளை அதிகமாக வளர்க்க வேண்டும். இந்த வகையான காடுகள் மலைகளில் பெய்யும் மழை நீரை 6 மாதங்கள் வரை தேக்கி வைத்திருக்கும். மேலும் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கசியவிடும். இவ்வகையான காடுகள் அவசியம். தமிழகத்தில் மலைக்காடுகள் மட்டுமல்ல, கோவில் காடுகளும் இருந்திருக்கின்றன.
இவற்றின் பரப்பளவு 3 சதுர கிலோமீட்டர் முதல் 200 சதுர கிலோமீட்டர் வரை இருக்கும். இதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கும் அரசு ஆவண கோப்புகளில் இருக்கின்றன. மீண்டும் அதே பரப்பளவுக்கு கோவில் காடுகள் உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளை காட்டிலும் அதிக அளவுக்கு வெப்பத்தை குறைப்பதிலும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுவதிலும் கோவில் காடுகள் தான் அதிகம் பங்காற்றுகின்றன. கோவில் நிலங்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி பராமரிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சமவெளி பகுதி தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் தான். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக விவசாயம் செய்யப்படுகிறது. உலகத்தில் வேறு எங்கும் தொடர்ந்து 5000 வருடங்களாக ஒரு நிலம் விவசாயத்திற்கு பயன்பட்டதாக வரலாறு இல்லை. எனவே டெல்டா மாவட்டங்களை விவசாய பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் விவசாயத்தை பாதிக்கக்கூடிய தொழிற்சாலை அங்கே வர முடியாது. அப்படி அறிவிக்கப்படாததால் தான் மீத்தேன் திட்டம், நரிமணம் எரிவாயு திட்டங்கள் போன்றவை விவசாயத்திற்கும் விவசாயிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன. நாட்டு மீனவர்கள் கடல் பல்லுயிர் பெருக்கம் பற்றிய அறிவு கொண்டவர்கள். எந்த காலத்தில் என்ன வகையான மீனை பிடித்தால் கடலில் பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படாது என்பது அவர்களுக்கு தெரியும். வணிக நோக்கத்தில் மீன் பிடிப்பவர்கள் பயன்படுத்தும் விசைப்படகுகளும் இரட்டை மடை வலைகளும் தான் கடலின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன. இதனால் நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டு மீனவர்களை கடல் பழங்குடியினராக அங்கீகரிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் சில சிறப்பான உரிமைகளை பெற முடியும். மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு உரிய சலுகைகளை அளிக்க வேண்டும். ஆற்று மணல் எடுத்தல், கிரானைட் எடுத்தல் போன்ற இயற்கை வளங்களை பயன்படுத்தும் அளவு குறித்து ஆண்டுக்கு ஒருமுறை சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இயற்கை வளங்களை பாதுகாக்க சட்டத்தை கடுமையாக்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உருகுவே, ஈக்வடார் போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இயற்கை வளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதாக இருந்தாலும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்துவார்கள். கையெழுத்து இயக்கத்தை நடத்துவார்கள். 25% மேல் எதிர்ப்பு இருந்தால் உடனடியாக அந்த திட்டத்தை அரசாங்கம் வாபஸ் பெற்றுக் கொள்ளும். ஆனால் இந்தியாவில் பொது வாக்கெடுப்பு நடத்தாமல் பொதுமக்கள் கருத்து கேட்பு மட்டுமே நடத்துவார்கள். இயற்கை வளங்கள் சம்பந்தமான திட்டங்களை செயல்படுத்தும் போது லத்தீன் அமெரிக்க நாடுகளை பின்பற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நம் நாட்டில் ஒரு வெளிநாட்டு தொழிற்சாலை அமைக்கும் போது அதில் அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதிகமான வருவாய் பெருகும் என அரசு அறிக்கைகள் வெளியிடப்படும். ஆனால் அந்த தொழிற்சாலையால் பயன்படுத்தப்படும் மறைநீர் எவ்வளவு என்பதையும் தெரிவிக்க வேண்டும். உதாரணமாக 3 நிமிடங்களில் ஒரு கார் தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்காக பயன்படுத்தப்படும் தண்ணீரின் அளவு சுமார் 4 லட்சம் லிட்டர் ஆகும். 3 நிமிடங்களுக்கு ஒரு கார் வீதம் தயாரிக்கப்படும் அத்தனை கார்களும் தமிழகத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை. பெரும்பாலும் வெளிநாடுகளுக்குத்தான் அனுப்பப்படுகின்றன. சென்னையில் குடித்தண்ணீர் தட்டுப்பாடு தலைவிரித்தான முக்கிய காரணத்தில் இதுவும் ஒன்று. இயற்கையை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அரசுகள் அனுமதிக்க கூடாது. டெல்டா மாவட்டம் நரிமணத்தில் இருக்கும் ONGC பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அஸ்ஸாம் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் போராட்டத்தின் மூலம் ONGC திருப்பி அனுப்பப்பட்டது. இதே போன்று விளைநிலத்தை பாதிக்கும் திட்டத்திற்கு அரசு அனுமதி அளிக்க கூடாது. பாட்டில்களில் தண்ணீர் விற்பனையை முழுமையாக தடை செய்ய வேண்டும். காற்றும் தண்ணீரும் கட்டாயம் இலவசமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இதில் தனியார் கொள்ளை லாபம் ஈட்டுவதோடு அதை அரசே நடத்தினால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு பகுதியில் வசிக்கும் மக்களின் குடி தண்ணீருக்கு முதலிடம் கொடுத்துவிட்டுதான் அந்த பகுதியில் நடக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். ஆனால் சிவகங்கை மாவட்டம் பரமாத்தூரில் ஒரு குடம் தண்ணீர் 10 ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள். ஆனால் கொக்கோ கோலா
கம்பெனி போர்வெல் போட்டு நிலத்தடி நீரை எடுத்துக் கொள்வது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்து வருகிறது. காரணம், கடல் நீரை குடிநீராக்க பயன்படுத்தப்படும் ஒரு நாள் மின்சாரத்தை வைத்து 10 கிராமங்களின் மின் தேவையை பூர்த்தி செய்து விடலாம். சென்னையின் குடிநீர் தேவை 13 TMC. ஆனால் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் 2 TMC குடிநீர் மட்டும்தான் கிடைக்கிறது. மீதமுள்ள 11 TMC தண்ணீரை எப்போதும் போல மற்ற பகுதியில் இருந்துதான் பெறுகிறது சென்னை குடிநீர் வாரியம். சென்னைக்கு குடித்தண்ணீர் வாங்கும் 29 ஏரிகளில் 10 ஏரிகளை காணவில்லை. அந்த 10 ஏரிகளில் இன்றைக்கு நகரமாகிவிட்ட கொளத்தூர், விருகம்பாக்கம் போன்ற பகுதிகள் இதில் அடக்கம். மீதமுள்ள ஏரிகளை தூர்வாரி அவற்றின் கொள்ளளவை உயர்த்தினாலே சென்னை மாநகர மக்களின் குடித்தண்ணீர் தேவை தன்னிறைவை நோக்கி நகர ஆரம்பித்துவிடும். சிறுதானியத்தை ஊக்குவிப்பது போல மருத்துவத்துறையில் சித்த மருத்துவத்தை அதிகமாக ஊக்குவிக்க வேண்டும். அப்போதுதான் நம் பாரம்பரிய மூலிகைகளை மீட்டெடுக்க வேண்டும். இதனால் சுற்றுச்சூழலும் மேம்படும். டெங்கு, சிக்கன்குனியா, வைரல் ஃபீவர் போன்றவற்றுக்கெல்லாம் ஆங்கில மருத்துவத்தை விட சித்த மருத்துவமே சிறந்த நிவாரணத்தை தருகிறது. கடலோரத்தில் இருக்கும் மலையாத்தி காடுகள் அக்கறையோடு பராமரிக்கப்பட வேண்டும். சுனாமியை தடுத்து அது தரும் ஆபத்தில் இருந்து மக்களை காத்தது மட்டும் இதன் முக்கியத்துவம் அல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் 1/3 பங்கு மக்களுக்கு மீன்கள்தான் உணவு. அவற்றின் மூலம் மட்டுமே மக்களுக்கு புரோட்டீன் சத்து கிடைக்கிறது. அப்படிப்பட்ட 80% மீன் உற்பத்திக்கு அலையாத்தி காடுகளும் கழிமுக பகுதிகளுமே ஆதாரமாக இருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கும் பிச்சாவரம், முத்துப்பேட்டை, அலையாத்தி காடுகளுக்கு இடையே 14 அனல் மின் நிலையங்கள் அமைக்கும் திட்டம் இருப்பதாக அப்போதைய திமுக அரசாங்கம் சொன்னது. இந்த திட்டம் தடுக்கப்பட வேண்டும். காரணம், இந்த அனல் மின் நிலையங்கள் அலையாத்தி காடுகளை அழித்துவிடும். இதனால் மீன்வளம் பாதிக்கப்பட்டு மீனவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிடும். ராமநாதபுரத்தில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் உள்ள கடல் பகுதியை சேற்றுக்கடல் என்பார்கள். இது இறால் உற்பத்திக்கு சாதகமான நிலப்பகுதி. காரணம், இவையெல்லாம் ஒரு காலத்தில் அலையாத்தி காடுகள் இருந்த பகுதிகள். காடுகளை காப்பதில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. சென்னை போன்ற மாநகரங்களில் வாகனங்களால் உண்டாகும் காற்று மாசு என்பது அபாயகரமாக இருக்கிறது. செயின்ட் தாமஸ் போன்ற உயரமான இடங்களில் நின்று இரவு நேரங்களில் பார்த்தால் நகரத்தின் மேலே காற்றில் சிவப்பு படலம் படர்ந்திருப்பதை காண முடியும். இவையெல்லாம் வாகனங்கள், தொழிற்சாலைகள் வெளியேற்றிய கார்பன் மோனாக்சைடு. இவை ஓசோன் படலத்திற்கு கீழே இன்னொரு படலமாக தேங்கியிருக்கும். அவ்வளவும் நச்சுக்கள். எனவே வெளிநாட்டு கார் கம்பெனிகள் இங்கு வந்து தொழில் தொடங்கும் போது தமிழகம் மற்றும் இந்திய தேவைக்கு ஏற்ப கார்களை உற்பத்தி செய்தால் போதும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டும். ஏனெனில் 3 நிமிடங்களுக்கு ஒரு கார் உற்பத்தி செய்யும் அளவுக்கு காரின் தேவை தமிழகத்துக்கோ இந்தியாவுக்கோ தேவையானது அல்ல. சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய எதிரி பாலித்தீன் பைகள் என்றால் அதைவிட வீரியமான எதிரி சின்ன சின்ன பாலித்தீன் சேஷைகள் தான். தற்போது தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் இவற்றின் உற்பத்தியையும் தடை செய்ய வேண்டும். வீட்டு சாக்கடையில் இருந்து பாதாள சாக்கடை வரை அனைத்திலும் அடைப்புகளை உண்டாக்குவதில் இவற்றின் பங்கு மிக அதிகம். இதில் ஷாம்பு, மருந்து பொருட்கள் வாங்குவதில் உள்ள பாலித்தீன்கள் இன்னும் அகற்றப்படவில்லை. ஷாம்பு கவர், பாக்குத்தூள் பாக்கெட், பருப்பு பொடி பாக்கெட், மோர், தயிர் பாக்கெட் என பாலித்தீன் சாஷைகளை 50க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் பயன்படுத்துகிறோம். இவை மக்காத தன்மை கொண்டவை. இவை மண் வளத்தை அதிகமாக பாதிக்கின்றன. பாலித்தீன் பைகளை பொறுக்கி கூட மறுசுழற்சிக்கு விடலாம் என்கிறார்கள். ஆனால் பாலித்தீன் சாஷைகளை பொறுக்கி மறுசுழற்சிக்கு அனுப்பும் வாய்ப்பு மிக மிக கடினம். 1920ஆம் ஆண்டு வாட்டர் ஆக்ட், ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட இந்த சட்டம் சொல்வதெல்லாம் ஊராட்சி கழிவுகள், வீட்டுக் கழிவுகள் எதையும் ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் கலக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் இது சட்டமாக மட்டுமே இருக்கிறது, நடைமுறையில் இல்லை.
சென்னையில் கூவம், அடையாறு போன்ற ஆறுகளை சாக்கடையாகிவிட்டது. இதனை தடுக்கவும், கழிவுகளை சரியான முறையில் மேலாண்மை செய்யவும் திட்டங்களும் சட்டங்களும் தேவை. இயற்கை வளங்கள் சல்லிசாக சூறையாடப்படும். தமிழகத்தில் இந்த சட்டம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். இயற்கை வளத்திற்கு எதிரான ஒரு திட்டத்திற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தாலும் இந்த சட்டத்தின் மூலம் அந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க முடியும். மனித உரிமையை விட நிலம், இயற்கை வள பாதுகாப்புக்கு இது மிக முக்கியத்துவம் தருகிறது. எந்த ஒரு தனி மனிதனும் இத்திட்டத்தின் மூலம் நிலம், இயற்கை வளங்களை பாதுகாக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும். இந்த சட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த 13 லத்தீன் அமெரிக்க நாடுகள் இதை அமல்படுத்தும் முயற்சியில் இருக்கின்றன. இதன் மூலம் நிலத்துக்கு எதிரான கார்ப்பரேட் கம்பெனிகளின் லாப வரியை தடை செய்ய முடியும். இன்று புவி நாள். மனிதர் ஒவ்வொருவரும் நீர், நிலம், காற்று, ஒலி மற்றும் ஒளி மாசு அடைவதை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும். இயற்கையோடு இணைந்த வாழ்வு எல்லா இன்பங்களையும் நமக்கு அள்ளி தரும். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in